நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே, ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தா அவனுக்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் தொண்டர்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது, அவங்க ஒரு தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. நம்மளாலையும் ஒழுங்கா பேச முடியும், பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும். காட்டுவோமா? காட்டுவோம். சரியா? உன் முன்னாடி ஒரு பப்ளிக் வந்து நிக்கிறான், அவன்கிட்ட எப்படி ஓட்டு கேட்ப? கரியரின் உச்சத்தை எப்படி கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வராரு எங்க தலைவர், அதுக்காக ஓட்டு போட்டு கேட்பேன். இப்படி எல்லாம் கேட்டா ஓட்டு போட மாட்டாங்க. நீ சொல்ற அரசியல் ரீதியா சொல்லு. கத்தி படத்தில் எப்படி கத்தி கத்தி விவசாயிகளை காத்தாரோ, துப்பாக்கி படத்தில் எப்படி புதுவையரை சுட்டு தீவிரவாதிகளை ஓட விட்டாரோ, அதே போல் தமிழ்நாட்டு மக்களை ஓட விட மாட்டார், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார். அதனால தான் சொல்கிறேன், நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சூப்பரா. ரசிகரோட மனப்பான்மையில இருந்து வெளியே வாடா. முதல்ல ஒரு பொலிட்டீஷியனா திங்க் பண்ணுங்கடா, ஒரு அரசியல்வாதியா பேசு. எங்க நீ இப்ப பேசு. நண்பா, அரசியல் ரீதியா நான் ஒண்ணு சொல்றேன், சரியான்னு பாரு. சரி சொல்லு. அரசியலுங்கிறதே ஒரு சாக்கடை தானே, அதுல சாக்கடைக்குள்ள போறது தப்பு தானே. டேய், இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். சரியா தானே சொல்றாரு நண்பரு, அரசியல் ரொம்ப சாக்கடையா தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம இறங்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ஐயோ, அரசியல் என்பது ஒரு சாக்கடை இல்லையா மக்களே. இது அந்த கட்சி இல்ல, அது ஒரு காலத்துல அந்த கட்சியில இருந்தேன். நீங்க அந்த கட்சியில இருந்தியா? இல்ல, அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? இப்ப நம்ம இந்த கட்சிக்கு வந்துட்டோம், இத பத்தி பேசுவோம். சரி, ஓகே. அப்படி இல்லாட்டி எப்படி அரசியல் பண்ண முடியும் சொல்லு. கவர்னர் ஆச்சு. கவர்னர் ஆட்சியா? கவர்னர் ஆட்சின்னு என்னன்னு தெரியுமா? அது முதல்ல எப்படி நடக்கணும்னு தெரியுமா? நல்லவன ஆட்சி பண்ணுவாங்க இல்ல. ஐயோடே, கவர்னர் ஆட்சி நடந்தா நம்ம நாட்டுடைய டெமோக்ரஸியே போயிடும்டா. டெமோக்ராசியா? டெமோக்ரஸி இல்லடா, டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஜனநாயகமா? ஏய், அது தலைவர் வச்சு படமாச்சு. ஃபர்ஸ்ட் போறோம் 1000 கோடி. ஏய், உங்களை நம்பி அவர் சினிமாவெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரா? ஏன்டா அப்படி பண்றீங்க? உங்க 2 பேத்துக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், அரசியல் பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்ல பேசாதீங்க. நம்மளை நம்பி வந்திருக்காரு பாவம், அவரையும் புதற்குழியில தள்ளி அவர் மேல நாங்களாம் நம்பிக்கை வச்சிருக்கோம்ல, அதையும் கெடுத்துறாதீங்கடா ப்ளீஸ்.